ஹலோ! நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராவல் விளாக் தான். இன்னைக்கு சண்டே சும்மா சாப்பிட்டு தூங்க வேண்டாம். ஒரு சின்னதா ஒரு டெம்பிள் விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். நான் என்ன கோயிலுக்கு போகிறேன்றத நான் போகிற வழியே சொல்கிறேன். நீங்களே கெஸ் பண்ணி சொல்லுங்கள். நான் சிதம்பரத்துலேருந்து வல்லம்படுகை, கொள்ளிடம், அப்புறம் தைக்கால், புத்தூர் வழியாக இந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். இந்த கோவிலோட இந்த கோபுரத்தையும் முன்னாடி இருக்கிற இந்த மரத்தையும் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் எந்த கோயிலுக்கு வந்திருக்கேன்றத. அப்படியும் தெரியாதவங்களுக்கு இந்த கோயில் என்ட்ரன்ஸை பார்த்தா தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இது பஸ் இறங்கி உள்ள நுழையும் போதே இந்த மண்டபத்தை பார்த்தாலே நான் எந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன்னு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு செவ்வாய் ஸ்தலம். ஆமாம், நான் வந்திருக்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு தான். ரொம்ப நாளாகவே வைத்தீஸ்வரன் கோயில் வரலான்னு சொல்லி ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்தோம், வரவே முடியல. இன்றைக்கி சண்டே வேஸ்ட் பண்ணாமல் வந்துட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு நேற்று தான் ட்ரிப் பிளான் பண்ணி வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து சும்மா உடம்பு சரியில்லை, ரொம்ப நாளாக வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையால் அவஸ்தைப்பட்டுருக்காங்கன்னா இந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் வந்து வைத்தியநாதனுக்கு வேண்டிப்பாங்க. வேண்டிக்கிட்டு உடம்பு நல்லா போயிட்டுதுன்னா வந்து உப்பு மிளகு வாங்கி காணிக்கையாக செலுத்திட்டு போவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு செவ்வாய் ஸ்தலம். நீங்கள் சிதம்பரத்தை தாண்டி வந்தாலே ஒரே நவகிரக ஸ்தலங்கள் தான். அதில் பார்த்திங்கன்னா இது செவ்வாய் ஸ்தலம். இங்கே அங்காரகனுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே பார்த்திங்கன்னா செவ்வாய் தோஷம் உள்ளவங்க, இல்லை வந்து ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் தள்ளி போய்கிட்டே இருக்கிறவங்க, அவங்களாம் வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு இந்த செவ்வாய் ஸ்தலத்துக்கு வருவாங்க. இந்த வீடியோ பார்த்துருக்க நிறையா பேர் இந்த கோயிலுக்கு வந்திருப்பீங்க. இது பார்த்திங்கன்னா சிதம்பரத்துலேருந்து மாயவரம் பஸ் ஏறினீங்கனாலே வைத்தீஸ்வரன் கோயில் டிக்கெட் எடுத்தாலே வந்து கோயில் வாசப்படிலே இறக்கி விட்ருவாங்க. நிறையா ஊரில் நம்ம கோயிலுக்கு போயிருக்கோம், அங்கே பார்த்திங்கன்னா கோயிலில் இறங்கி ஒரு பஸ் பிடிச்சோ இல்லை இன்னும் ஒரு ஆட்டோ பிடிச்சோ தான் போகிற மாதிரி இருக்கும். இது அந்த மாதிரி கிடையாது. சிதம்பரத்துலேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் இருக்குது. நீங்கள் மாயவரம் பஸ் ஏறினீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில்னு சொன்னாலே கோயில் வாசப்படியில் இறக்கி விட்டுருவாங்க. நம்ம வந்து சண்டே தான் இருந்தாலும் கொஞ்சம் கும்பல் சாமியை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இது பார்த்திங்கன்னா பழைய NH ரோடு. ரெண்டு பக்கமும் நல்லா அழகாக மர நிழலில் வந்து கார் போயிட்டு இருந்துச்சு, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இப்போ தான் வந்து பைபாஸ் சொல்லிட்டு எல்லா மரத்தையும் வெட்டி போட்டாங்க. ஒரே வெயில் அதிகமாக இருக்குது. எங்கள் நிம்மதியை கெடுக்கிற வழி பார்த்திங்கன்னா பழைய பைபாஸ் முடிஞ்சு புதிய பைபாஸ் ரோட்டில் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா கொள்ளிடம். போகிற வழியில் தைக்கால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மூங்கிலாலான சேரு, ஊஞ்சல், அப்புறம் குழந்தைங்க தொட்டில், அப்புறம் நிறைய கைவினை பொருட்கள், சின்ன சின்ன க்யூட்டான திங்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா பாய் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவங்களே நெஞ்சு தருவாங்க. விலையும் ரீசனபிளாக இருக்கும், நல்லாவும் ரொம்ப நாள் வந்து உழைக்கும். அந்த மாதிரி நல்லா பாயெலாம் இருக்கும். நீங்கள் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணிலாம் ட்ரிப் ஏதாவது பிளான் பண்ணி இந்த பக்கம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த தைக்கால் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம வந்திருக்கிறது எங்கன்றது. இது பார்த்திங்கன்னா கொள்ளிடம் பிரிட்ஜு. கொள்ளிடம் பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோட்வேஸில் போனாலும் இந்த கொள்ளிடத்தை பிரிட்ஜை பார்க்கலாம், இல்லை ட்ரெயினில் போனாலும் இந்த கொள்ளிடம் பாலத்தை நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப நிறையா போகல, ஒரு ஓரமாக தான் தண்ணி நல்லபடியாக போயிட்டுருக்கு. இருந்தாலும் அங்கங்கே மணல் திட்டாக தான் இருக்குது. மழை காலத்தில் நல்லா தண்ணி ஃப்ளோ வந்து சூப்பராக போகும். இந்த கொள்ளிடம் பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்குக்கு வந்து இந்த நியர்பை ஏரியாஸில் உள்ள எல்லாருமே வந்து இந்த ஆற்றுக்கு தான் வருவாங்க, கொள்ளிடம் ஆற்றுக்கு தான் வருவாங்க. நம்ம வர முடியாதவங்க தான் நம்ம வீட்டில் என்ன பண்ணிவிடுவோம், பைப்புக்கே வந்து சாமி கும்பிட்ருவோம், பைப்லேயே வந்து சாமி கும்பிட்ருவோம். ஆனால் இங்கே நியர்பை ஏரியாவில் உள்ள எல்லோரும் கண்டிப்பாக இந்த கொள்ளிடம் பிரிட்ஜுக்கு வந்து தான் வந்து சாமி கும்பிடுவாங்க. நானும் பார்த்திங்கன்னா 18ஆம் பயிறுக்கெலாம் வந்து இங்கே வந்து சாமி கும்பிட்ருக்கேன். கல்யாண புதுசில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அவங்களோட யூஸ் பண்ண அந்த மாலை, அப்புறம் அந்த பழைய அந்த தாலிக்கயிறு அதெல்லாம் வந்து இந்த மாதிரி கொள்ளிடக்கரையில் தான் வந்து ஆடிப்பெருக்கில் அன்றைக்கி சாமி கும்பிட்டுட்டு ஆற்றுல விட்டுட்டு போகிறது தான் வழக்கம். அது மாதிரி நானும் வந்து பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா அந்த கொள்ளிடக்கரை ஓரமாகவே உள்ள அந்த இந்த மர நிழல் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சந்தை. இந்த இடத்துல வந்து அந்த கொள்ளிடம் பிரிட்ஜ் அந்த பக்கம் தாண்டி போனால் தான் கொள்ளிடம், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வல்லம்படுகை தான். இது இந்த வல்லம்படுகை சந்தை தான் இது. இதை ஞாயிற்றுக்கிழமையிலையா திங்கள் செவ்வாய் ஏதோ ஒரு நாளில் தான் போடுவாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. இந்த கரை ஓரமாக இந்த மர நிழல் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நம்ம இன்றைக்கி இந்த கொள்ளிடம் ஆற்றுக்கு எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் வருது. கும்பாபிஷேகத்துக்கு நிறைய ஆற்று தண்ணி யூஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி கொள்ளிடக்கரை தண்ணியும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை எடுக்க தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா கொள்ளிடக்கரை ஓரமாக பிரிட்ஜில் இல்லை, இந்த பக்கமாக வந்து ஏதோ சின்னதாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் மணல் ஜல்லி நிறையா கொட்டியிருந்துச்சு.
இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நடுவில் நல்லா ஆழமாக தான் இருக்கும் போல். பட் ஓரத்துலலாம் வந்து ரொம்பலாம் கால் உள்ளே போகிற அளவுக்குலாம் இல்லை, கொஞ்சம் கரெக்டாக தான் நார்மலாக தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறனாலையும் சரி, பசங்க கொஞ்சம் அந்த பக்கம் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க, அதனாலையும் சரி தண்ணி கொஞ்சம் கலங்கலாக இருந்தது. பட் நம்ம கோயில் கும்பாபிஷேகம் யூஸ் பண்ணுறதுக்காக கேட்குறதுனால எனக்கு தண்ணி நடுவில் கொஞ்சம் கலங்கல் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு. அங்கே போய் எடுக்கணும்னு ஆசை. ஆனால் எங்களுக்கு ஆழம் எவ்வளோன்னு தெரியல, அது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த அந்த அண்ணனை தான் கொஞ்சம் ஹெல்ப் கேட்டோம். அந்த அண்ணனும் தயங்காமல் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க தான் ஆற்றுல இறங்கி நடுவில் கொஞ்சம் தெளிவான தண்ணி போயிட்டு இருந்துச்சு, அங்கே போய்ட்டு தண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப நாள் கழித்து இந்த கொள்ளிடம் பிரிட்ஜுக்கும் அப்புறம் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நீங்களும் இந்த பக்கம் ஏதாவது ட்ரிப் பிளான் பண்ணி போயிட்டுருக்கீங்க, இல்லை வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் பக்கம் வரைக்கும் ஏதாவது போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொள்ளிடக்கரை, அப்புறம் வந்து வைத்தீஸ்வரன் கோயில், அது இல்லாமல் நிறைய நவகிரக ஸ்தலங்கள் இருக்குது, நிறைய சிவன் கோயில் இருக்குது. எல்லாத்தையும் பார்க்க மிஸ் பண்ணாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.